கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் மாணவர் நலக்குழு சார்பில் யுகந்தா 76 என்னும் கல்லூரி அளவிலான கலை விழா நடைபெற்றது. கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் மாணவர் நலக்குழு சார்பில் யுகந்தா 26 என்னும் கல்லூரி அளவிலான கலை விழா நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்லூரியின் தலைவர் டாக்டர் ராமசாமி தலைமையேற்று இளைய தலைமுறையினர் கல்வியோடு கலையார்வம் கொண்டவர்களாக திகழ்ந்து சமூகத்தின் உயர்வுக்கு துணை நிற்க வேண்டும் என கூறினார். அவரைத் தொடர்ந்து கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் சிகாமணி ஆற்றலுடன் முயற்சி செய்தால் வெற்றியை அடையலாம் என கூறி சிறப்புரை வழங்கினார். கல்லூரியின் செயலர் காயத்ரி அனந்தகிருஷ்ணன் மாணவர்களின் வளர்ச்சி தன் ஆற்றலை வெளிப்படுத்தும் போதே தொடங்குகிறது என கூறி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கீதா இலக்கினை அடைய துணிந்து செயலாற்றும் மாணவர்கள் வெற்றியை அடைவது உறுதி என கூறி மகிழ்வுரையாற்றினார். யுகந்தா 26 நிகழ்வில் கல்லூரி மாணவர்களுக்கான முக ஓவியம், நக அலங்காரம், மெஹந்தி, குழு நடனம், ரீல்ஸ் உருவாக்கம், ஆடை அணிவகுப்பு, கலெக்ஷன், புகைப்பட போட்டி, வண்ணம் தீட்டுதல், மிஸ்டர் அண்ட் மிஸ் யுகந்தா முதலிய கலை போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் தம் தனித்துவமான பங்களிப்பை தந்து வணிகவியல் துறையானது யுகந்தா 26 சுழற்கோப்பையை வென்றது. இந்நிகழ்வை ஒட்டி கல்லூரி வளாகத்தில் உணவு, உடை, சிற்றுண்டி, ஓவியங்கள், அழகு சாதன பொருட்கள், பயன்பாட்டு பொருட்கள் என பல்வேறு வகையான கடைகள் அமைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடம் திரைப்படத்தின் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. யுகந்தா 26 நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட கலைஞர்கள் ஜி.வி. பிரகாஷ், விமல் முதலியோரும், திரை இசை பாடகர்கள் பிரியா ஜெர்ஷன், பிரசன்னா மற்றும் டிஜே மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யுகந்தா 26 கலை விழாவில் கலந்து கொண்டோரை மாணவர் நலக்குழுவின் புல முதன்மையர் முனைவர் பி. ஷர்மிளா வரவேற்றார். இக்கலை விழாவில் கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர்கள், புல முதன்மையர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.